Hi, this is Aditi and welcome to my channel. இன்னைக்கு வந்து A Man Called Ove அப்படிங்கிற புத்தகத்தோட ரிவ்யூவை பார்க்க போறோம். ரிவ்யூ அண்ட் ஸ்டோரி யார் படிக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி இன்னைக்கு நான் பேசுறதா இந்த வீடியோ புக்கு வந்து இதுதான். உலகின் சிறந்த நாவல்கள் அப்படின்றது பார்த்தீங்களா, இதுதான் நான் இன்னைக்கு பேசுறதா அந்த புத்தகம். இது வந்து ஒரு 4 நாவல்கள் மட்டும் எடுத்து எலாபரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஏன்னா அதில் 15 நாவல்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதோடைய கதையை வந்து சுருக்கி சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு வந்து இன்னும் பயிற்சி வேண்டுமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருந்தது. ஸோ ஐ தாட் ஆஃப் புஷிங் இட் டு சம் அதர் டே. திஸ் வீக்ல யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் புக்ஸ் ரிவ்யூ. அதனால இன்னைக்கு வந்து நம்ம புக்கை மாற்றி இதை பற்றி பேச போகிறோம். இந்த கதை வந்து ஓவ் அப்படிங்கிறவரை பற்றினது. ஓவ் அப்படிங்கிறவர் ஒரு 59 வயசுக்காரருங்க. ஒரு சின்ன ஊரில் வாழ்கிற ஒரு கிரம்பியான மனுஷன். ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு இருக்கிற ஒரு மனுஷன். சந்தோஷம்னா என்னன்னே தெரியாது அவருக்கு. ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும், தேவையில்லாமல் எதுவும் பேசக்கூடாது, எதுலேயும் தலையிடக்கூடாது, ஒரு மாதிரி ஒரு ரூல்ஸ், கம்யூனிட்டியில் எப்படி தான் ரூல்ஸ் இருக்கணும். அவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டான மனுஷன்னா டெய்லி காலைல போய் பார்க்கிங்லாம் செக் பண்ணுவார். அவர் இந்த வண்டி கரெக்டாக தான் நிற்குதா, இதெல்லாம் திருட்டு போகல எதுவும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக எல்லாத்தையும் போய் செக் பண்ணுவார். விச் இஸ் நாட் அட் ஆல் நீடட், அது தேவையே கிடையாது. ஆனால் அந்த மனுஷன் போய் அதை பண்ணுவார். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ரிக்டான மனுஷன் தான் ஓவ். ஓவ் வந்து ஒரு ஆனால் நம்ம வந்து ஓவ் அப்படிங்கிறவரை இந்த ஒரு பார்வையில் காட்டிட்டு ஓவ் ஏன் அப்படி இருக்கார் அப்படின்னா, அவருடைய மனசு வந்து என்னதான் அப்படி கல் மாதிரி ஒரு இருந்தாலும் அவருடைய மனசுக்குள்ள ஏகப்பட்ட லோன்லினஸ், க்ரீஃப் எல்லாமே இருக்கு. 6 மாதத்துக்கு முன்னாடி அவருடைய மனைவி சோஞ்சா இறந்து போயிட்டாங்க. சோஞ்சா தான் அவருக்கு எல்லாமே. இப்படி பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்த ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் கலர்ஸை கொண்டு வந்தது சோஞ்சா தான். சோஞ்சா இல்லாமல் அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சோஞ்சா இல்லாத உலகத்தில் அவருக்கு வாழவும் பிடிக்கல. அவருக்கு வாழ தெரியல அவங்க இல்லாமல். அது மட்டும் இல்லாமல் அவர் வேலை செஞ்ச கம்பெனியில் அவரை ஃபோர்ஸ் பண்ணி ரிட்டையர் ஆக வச்சுட்டாங்க. இன்னும் நம்பாட்டுக்கு நான் வேலை தானே பார்த்துட்ருக்கேன், இதெல்லாம் என்ன சட்டம் இருக்கா என்ன இப்படிலாம் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்ருக்கேன், இப்படி போய் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலேயும் கொஞ்சம் கோவத்திலே இருப்பார். எதுவுமே இல்லை இவருக்கு வாழ்க்கையில். வாட் இஸ் லெஃப்ட்? நத்திங். அதனால இவர் வந்து சாகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. இவர் எவ்வளோ பர்ஃபெக்ஷனிஸ்ட் ஸ்ட்ரிக்டான மனுஷன் இல்லைங்களா? ஸோ என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவரே ஒரு லிஸ்ட்டு போட்டு எழுதி வச்சிருப்பாரு. அதாவது என் சொத்து வந்து இவங்களுக்கு போகணும், என்னுடைய ப்ராப்பர்ட்டி இது வந்து இவங்களுக்கு, என்னோட கடைசி செலவு வரைக்கும் கூட அவர் காசை எடுத்து வச்சுட்டு தான் அவர் வந்து சாக முயற்சி பண்ணுவார். அவர் நிறைய முயற்சிகள் எடுப்பார். அவர் சாகிறதுல எடுக்கிற முதல் முயற்சி வந்து வீட்டில் தூக்கு போடுறது. கயிறு வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வச்சுருவார். தூக்கு போட போகிறாரு. வீட்டுக்கு வெளியே டமார்னு ஒரு சத்தம். என்னென்னு போய் பார்க்குறப்ப எதிர்த்து வீட்டுக்கு புதுச்சா ஒரு குடும்பம் கூடி வந்திருக்கும். பர்வானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. அவங்க வந்து ஒரு ஈரான்லேருந்து வந்து ஒரு மைக்ரெண்ட், ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே 2 குழந்தைங்க இருக்கும். அவங்க வீட்டுக்காரரு எல்லாம் வந்து இவருடைய அந்த வீட்டு வாசலில் மெயில் பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அது மேலே கார் கொண்டாந்து இடிச்சிடும். சாகத்தான் முடிவு பண்ணேன், நிம்மதியாக சாகவும் விட்டு தொலைய மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு போய் இவர் ஹெல்ப் பண்ணுவார். சாகிறதுக்கான அந்த முதல் திட்டம் இதனால வெற்றிகரமாக ஃபெயில் ஆயிடுச்சு. அடுத்ததா காருக்குள்ளே உட்காந்து கார்பன் மோனாக்சைடை பாய்சனிங் பண்ணி இறந்துடலாம் அப்படின்னு சொல்லி காருக்குள்ளே உட்காந்து எல்லா பிளானும் போட்டு வச்சிருப்பாரு. எல்லாம் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கப்ப ஒரு ஸ்ட்ரே கேட் வந்து அவர் கார் வந்து கிச்சு 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 கிச்சுன்னு அவர் காரை கீச்சும். இறங்கி வந்து அந்த பூனையை பார்ப்பாரு. இதுவும் நிம்மதி என்னை சாக விட மாட்டேங்குது அப்படின்னு. இது கூட எல்லாம் இந்த எதிர்த்து வீட்டில் வந்தாங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஒரு சியர்ஃபுல்லான ஃபேமிலி. இவருடைய நேச்சருக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட். அவங்க பொழுதன்னைக்கும் அந்த பொண்ணு வந்து உங்க ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்களா நாங்கள் புது டிஷ் பண்ணோம், இது பாருங்க அது பாருங்க அப்படின்னு சொல்லி பொழுதன்னைக்கு ஒரு துணத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து தே ஆர் நாட் பேட் பீப்புள், தே ஆர் சியர்ஃபுல் அண்ட் ஹாப்பி பீப்புள். அவங்க வந்து நல்ல மனுஷன் தனியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு போய் அவரை எல்லாத்துலேயும் சேர்த்து விட்டுக்குங்க. இதுங்களும் அந்த வீட்டில் 2 பிள்ளைங்க வேற இருக்கும். 2 பிள்ளைங்க பொழுதுன்னைக்கும் அங்கே போகிறது. அவர் பொண்டாட்டி வேற. அந்த இவங்க பர்வானே இருக்காங்க இல்லைங்களா, அதாவது அந்த பர்வானே வந்து ஒரு எப்படிப்பட்ட ஒரு பொண்ணு அப்படின்னா, அது பாட்டுக்கு ஜாலியாக இருக்கும், ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது இந்த டூல் கிட்டு வேணும், என்கிட்ட ஸ்க்ரூ டிரைவர் இல்லை, இதை கொடு அதை கொடுன்னு சொல்லி பொழுதுனைக்கும் அந்த கதை தட்டிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் தாண்டி எனக்கு வண்டி ஓட்ட சொல்லி கொடுங்கன்னு வேறு இவர்கிட்ட வந்து கேட்கும். இவரே ரொம்ப யோசிப்பார், ஐயோ இதுவரை எப்படி கேட்குங்க, நாத்தெல்லாம் இல்லை நீங்கள் வந்து சொல்லி கொடுக்குறீங்கன்னு அது பாட்டு இழுத்துட்டு போயிடும். இப்படியாக இவங்க வாழ்க்கை போய்க்கு இருக்கப்ப ஒரு தடவை வந்து ஒரு அவசரமாக பர்வானே வீட்டில் வந்து ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருக்கும். அது வந்து டப்பு டப்புன்னு ஒரு வீட்டு கதவை தட்டி எழுப்பி வாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடும். ஹாஸ்பிட்டலில் இவரும் உட்காந்துருப்பாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து திருப்பி இவங்க வீட்டுக்கு வர்றப்போ ஒரு ட்ரெயினை பார்ப்பாரு. ஒரு ட்ரெயின் ட்ராக் இருக்கும். இவர் வந்து சோஞ்சா ஒரு ட்ரெயினில் தான் மீட் பண்ணியிருப்பாரு. அதாவது இவருடைய சைல்ட்ஹுட்டும் வந்து ரொம்ப ஒரு மோசமான சைல்ட்ஹுட் தான். அவங்க அப்பா ஒரு கடுமையான உழைப்பாளி. அவர்கிட்ட இருந்து ஹார்ட் ஒர்க், இன்டிகிரிட்டி இந்த மாதிரி வேல்யூஸ் மட்டும் தான் அவர் எடுத்திருப்பாரு. அதோட சேர்த்து அவங்க அப்பாவோட லோன்லினஸையும் அவர் வாங்கியிருப்பாரு. அதனால வந்து அந்த மனுஷனுக்கு அவர் எப்படி சொல்லிக் கொடுத்தாரோ அதே மாதிரி தான் இவரும் வாழ்வார். இவரோட வீடு வந்து எரிஞ்சு போயிடும்.
அதனால ஒரு ட்ரெயினில் தூங்கிட்டு இருந்தப்ப அப்போ அந்த ட்ரெயினில் போகிறப்ப தான் எதேச்சியாக சோஞ்சாவை சந்திப்பார். சந்திச்சு இனிஷியலாக போய் தான் சொல்லுவார், நான் வந்து அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லி. டெய்லி அது ட்ரெயினில் வருவார் சோஞ்சாவை பார்க்கறதுக்காக. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உண்மையை சொல்லுவார். சோஞ்சா வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க உடனே. இதுக்காக தான் இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன், ஆமாம் எனக்கு உங்களை பிடிச்சிருந்தது அப்படின்னோடனே ஓகே ஃபைன் கல்யாணம் பண்ணிக்கோங்க ரெண்டும். கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக தான் இருக்கும். ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகும், அதில் அவங்க குழந்தைய இழந்துருவாங்க. அதோட அவங்க கன்சீவும் ஆக முடியாது, வீல் சேர்லேயே தான் இருப்பாங்க சோஞ்சா கடைசி வரைக்கும். அவ்வளோ கஷ்டங்களை தாண்டியும் சோஞ்சா வாழ்க்கையில் சந்தோஷமாக தான் இருந்திருப்பாங்க இவர் கூட. இவருக்கு எல்லாமே அவங்க தான். அதெல்லாம் ஞாபகம் வரும் அவருக்கு. அப்போ ட்ரெயின் ட்ராக்ல விழுந்து செத்துட்டா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெக்கில் ஒரு ஐடியா தோணி நேராக அங்கே போவார். இவர் நேரத்துக்கு ட்ரெயின் ட்ராக்ல ஏற்கனவே ஒருத்தர் சூசைடுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். இவர் அங்கே போகவும் வந்து ட்ரெயின் ட்ராக்ல பாரு இவ்வளோ ஹீரோயிக்காக ஒரு போய் காப்பாற்ற போறாரு பாரு அப்படின்னு சொல்லி பத்திரிக்கைக்காரங்களாம் சுற்றிடுவாங்க. ஐயோ நிம்மதியாக ஒரு பையன் நீ சாக விட மாட்டேங்கிறான்டா அப்படின்னு யோசிச்சு சரி அவன் போனது போயிட்டோம் பத்திரிக்கைக்காரங்களாம் பார்க்கணுன்னு வெறும் திருத்துன்னு வந்துருவாரு. இது ஒரு பக்கம். அவரோட நெய்பர்ஸ் 2 பேர் இருப்பாங்க, அனிதா ரூன் அப்படின்னு சொல்லிட்டு. ரூனும் இவரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்பாங்க சின்ன வயசுல இருந்து. அதாவது சோஞ்சா இருந்தப்பெல்லாம் நீஷியலாம். ஆனால் 2 பேருக்கும் வந்து ஒரு காரில் வந்து ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஆயிரும். இவருக்கு ஒரு டைப் ஆஃப் கார் பிடிக்கும், அவருக்கு ஒரு டைப் ஆஃப் கார் பிடிக்கும். அதில் பஞ்சாயத்தை பேசவே மாட்டாங்க. இப்போ ரூனுக்கு வந்து அல்சைமர்ஸ் வந்திருக்கும். அனிதா தான் அவங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. அனிதா வந்து ரூனோட ஒய்ஃப், அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஊரில் வந்து இந்த சோஷியல் ஆக்டிவிஸ்ட் பீப்புளெலாம் வந்து அவரை வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ரூனுக்கு வந்து இப்போ இங்கே வந்து நல்ல கேர் கிடைக்க மாட்டேங்குது, நல்ல கேர் வந்து அங்கே தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனிதா கிட்ட இருந்து பிரித்து கூட்டு போக ட்ரை பண்ணுவாங்க. அனிதாவுக்கு அது தேவையில்லை. இவருக்கு என்னதான் சண்டையாக இருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல இவரும் போய் சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பார் அவங்களுக்கு, அதை எப்படி கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட சேர்த்து இந்த மெல்ல மெல்ல அவருடைய இயல்பு மாறும். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பாரு. ஒரு பையனுக்கு வந்து கார்ல மெக்கானிக்ஸும் வேலையெல்லாம் சொல்லி கொடுப்பாரு. இன்னொரு இடத்துல வந்து ஒரு பையனை அவங்க அப்பாவோட அந்த அபியூசிவ் நேச்சர்லேருந்து காப்பாற்றி விடுவார் அந்த பையனை. ஸோ மெல்ல மெல்ல அவரோட வாழ்க்கைக்கு வந்து ஒரு அர்த்தம் கிடைக்க ஆரம்பிக்குது. சாகணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டு வாழணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு மெல்ல மெல்ல அவர் வர ஆரம்பிக்கிறார். எல்லாமே வந்து ஓவர் நைட்டில் நடக்கல, ரொம்ப கிராஜுவலாக மெல்லமாக எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. ப்ளஸ் இவரோட ஒரு பூனை வந்துச்சு இல்லைங்களா, அந்த பூனையை வந்து ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டு பூனை கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறார் அவரும். ஸோ கடைசியில் என்ன ஆகுது, எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கோ, கடைசியில் என்ன ஆகுது, இவர் வாழ்க்கைக்கு மறுபடியும் அர்த்தம் கிடச்சிச்சா அப்படிங்கிறது தான் கதை. ஆக்சுவலி இந்த ஃப்ரெட்ரிக் பேக்மேனுடைய புத்தகங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாருமே வந்து ஃப்ளாட் ஹியூமன் பீயிங்ஸ் தான். வி ஆர் ஆல் ஹியூமன்ஸ் அண்ட் வி ஆர் டெஃபினெட்லி ஃப்ளாட். பட் அதை தாண்டி எல்லார் மனசுலையுமே ஒரு கம்பேஷன் இருக்குது, ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் எல்லார் மனசுக்குள்ளேயுமே இருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் அவங்க வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் தான் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாரு ஃப்ரெட்ரிக் பேக்மேன் அவர்கள். இவருடைய இந்த புத்தகம் மட்டும் இல்லை, இவருடைய நிறைய புத்தகங்கள் நல்லா இருக்கும். லைக் பிரிட் மேரி வாஸ் ஹியர்னு ஒரு புத்தகம் இருக்கும். இன்னொரு புக் எனக்கு டைட்டில் ஞாபகத்துக்கு வரல, பட் அதுலேயும் வந்து அல்சைமர்ஸ் இருக்கும் அவங்க அப்பாவுக்கு. அவர் எங்கெங்கேயோ பார்க்குக்கெலாம் வந்து உட்காருவார், வந்து பேசுவார், அவருடைய எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் இருக்கும். எனக்கு டைட்டில் ஞாபகம் வரல, அது நல்லாகும். அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து ஒரு இதில் வந்து ஒரு பேங்குக்குள்ளே வந்து கொள்ளக்காரங்க வந்துருவாங்க. அது கொள்ளக்காரங்களாம் வந்து கொள்ளக்காரன் இல்லை கொள்ளக்காரின் லேட்டராக தான் தெரியும். அது எதுக்கு திருட வருது, அதுக்கு என்ன பிரச்சனை, இந்த மாதிரி வந்து அது ஃபர்ஸ்ட் டைம் வேறு திருட வந்திருக்கும். ஸோ ஆனால் அது யாரையும் ஹார்ம் எல்லாம் பண்ணாது, அதுக்கே தெரியாமல் தத்து பித்துன்னு என்னமோ வந்துடும். இந்த மாதிரி வந்து லைக் ஒரு காம்ப்ளெக்ஸான ஹியூமன் பீயிங்ஸை அவங்களுடைய நேச்சரை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாரு. இந்த புத்தகம் வந்து நமக்கு யாருமே இல்லை, நம்மளே வேணாம் அப்படி நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு பாயிண்ட்ல யோசிச்சிருப்போம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த புத்தகத்தை பற்றி பேசுறது வந்து லைக் இந்த புத்தகத்தை பற்றி பேசுறதும் இந்த புத்தகத்தை பற்றி படிக்கிறதும் வந்து இட் வில் பி லைக் ஒரு இருட்டில் வந்து இட் வில் பி லைக் ஒரு மேட்ச்ஸ்டிக்கை பொருத்தி வச்ச மாதிரி எல்லாம் ஒரு கிளிமர் ஆஃப் ஹோப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும் இது. ப்ளஸ் அதாவது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போகும். அந்த க்ரீஃப் அப்படிங்கிறத ப்ராசஸ் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் அவர் வந்து வாழ நினைக்கிறாரு. ஆக்சுவலி வந்து எப்படிப்பட்ட மனுஷன்னா, வந்து ஸ்கேமெல்லாம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. வந்து காசு பிடிங்கி ஏமாத்திலாம் விட்டுருப்பாங்க. எங்கே இருந்தோ நாங்கள் வர்றோம், உங்கள் வீட்டுக்கு அது இது அப்படின்னு சொல்லிட்டு காசெல்லாம் கேட்பாங்க. வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கேட்குறாங்க, காசு கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் படிக்கிறப்ப, ஏன் ஏமாத்துறீங்க அப்படின்னு. பட் ஹீ இஸ் தட் அவர் அதை படித்து முடிக்கிறப்ப வந்து நமக்கு இப்படி ஒரு பர்சன் இல்லையே அப்படின்ற ஃபீலிங் வந்து கடைசியில் கொண்டுட்டு வர்ற மாதிரி ஒரு புக்கு தான் இது. ஸ்டார்டிங்கில் வந்து என்னடா இந்த மனுஷன் அப்படின்னு இருந்தாலும் லேட்டரான் போக 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 இஸ் வெரி ஸ்வீட் அண்ட் சைல்டு லைக், ஐயோ நல்ல மனுஷன் எதுவும் பண்ணிடாதீங்க அந்த மாதிரி இருக்கும் இது. பட் கிளைமேக்ஸ் இஸ் பிரிட்டி ஹார்ட், பட் இட்ஸ் ஓகே. இந்த மாதிரி ஒரு புக்கு இதுதான் ஒரு ஃபிட்டிங் கிளைமேக்ஸாக இருக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி குட் புக் அண்ட் ஒரு லைட் ஹார்ட்டடாக ஒரு ப்ரீஸியான ஒரு ரீட். இது ஆக்சுவலி இதை பற்றி நான் வந்து 5 சிம்பிள் இங்கிலீஷ் நாவல்ஸ் டு ரீடுங்கிறதுல நான் இந்த புக்கை பற்றி நான் பேசியிருக்கேன். இது வந்து படமாகவும் வந்திருக்கு. அண்ட் நீங்கள் படம் வேணாலும் ஷேர் பண்ணி பார்க்கலாம். அது வந்து புக்கு அப்படியே தான் காப்பி பண்ணி இந்த சென்ஸ் நாட் காப்பி பண்ணி லைக் இவங்க இஷ்டத்துக்கு ட்வீக்ஸ் அப்படி இப்படியெல்லாம் எதுவும் பண்ணாமல் அப்படியே புக்கில் என்ன இருக்கோ அதெல்லாம் படமாகவும் எடுத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் அது கூட பார்க்கலாம். A Man Called Ove நினைக்கிறேன் படத்தோட பேரையா.
ஸோ இதுதான் இந்த புத்தகம். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டாக் அபவுட் திஸ். ஒரு சும்மா ஒரு லைட் ஹார்ட்டடாக ப்ரீஸியாக ஒரு சிம்பிளாக ஒரு அதாவது நம்மளோட லைஃப்பில் வந்து இட்ஸ் ஓகே டு டேக் அ மூமெண்ட் டு பாஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புத்தகம் இது. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ப்ளீஸ் டூ லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மை சேனல். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐ எம் போஸ்டிங் ரெகுலர் கான்டென்ட்ஸ் ஆல்சோ தேர். போஸ்டிங்கில் கைண்ட் ஆஃப் ஸ்டார்டிங் டு போஸ்ட் ரெகுலர் கான்டென்ட்ஸ் ஆல்சோ தேர். ஸோ இட்ஸ் ஓகே, நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். யா, தேங்க்யூ.